ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டாலேஷன் அண்ட் கேலிப்ரேஷன் வீடியோஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆந்திரால சித்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஏரியால ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணி நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் அண்ட் கேலிப்ரேஷன் வேணும்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. பட் அவங்க கிட்ட ஒரு சப்வூஃபர் கிடையாது. ப்ளஸ்ஸும் பார்த்துட்டீங்கன்னா, அடிஷனலா ஒரு அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸும் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இலாக்ல ஒரு சப்வூஃபர்ஸும் மோனோ பிரைஸ்ல ஒரு அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸும் நம்ம கொரியர் சென்ட் பண்ணியிருந்தோம். அத அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷனுக்காக நேர்ல நம்ம வந்து வந்திருக்கிறோம். ஸோ இங்க வந்து நம்ம பார்க்கும்போது, இங்க பார்த்துட்டீங்கன்னா, சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸோட பொசிஷன் ராங்கா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம கேபிள்ஸ் எல்லாமே நெறைய ஜாயிண்ட் போட்டு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாலேஷன் பண்ண டீம் எல்லாமே ஜாயிண்ட் போட்டும், ஸோ 2வது அக்சஸரீஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே லோ குவாலிட்டில இருக்கக்கூடிய பேசிக் அக்சஸரீஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம டோட்டலா, ஓவராலா எல்லாத்தையும் நம்ம டோட்டலா பிரிச்சுட்டு, அக்சஸரீஸ், ஸ்பீக்கர்ஸ் கேபிள், சப்வூஃபர் கேபிள், எவரிதிங் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பிரீமியம் கேட்டகரில இருக்கக்கூடிய கேபிள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இத பத்தின வீடியோஸ நீங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். I think the girls with their nails done now. Girls with their nails done. I think the girls with their nails done. Girls with their nails done. I think the girls with their nails done now. ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸ பொறுத்தவரைக்கும், ஒரு டெடிகேட்டட் ரூமா வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் சீலிங்க பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஃபால்ஸ் சீலிங் வந்து ஜிப்சம்ல ஃபால்ஸ் சீலிங் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஜிப்சம் ஃபால்ஸ் சீலிங்க நம்ம கொஞ்சம் கட் பண்ணிட்டு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோனோ பிரைஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய மோனோ பிரைஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ சீலிங்க பொறுத்தவரைக்கும் இவங்க ஏற்கனவே பண்ணி முடிச்சதுனால, கரெக்ட்டான பிளேஸ்மெண்ட் அவங்க பண்ணல. நம்ம பிளேஸ்மெண்ட்க்கு மாத்திட்டு அதுக்கேத்த மாரி அட்வான்ஸ் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ் ஒயர்ஸ். ஸ்பீக்கர்ஸ் ஒயர பொறுத்தவரைக்கும், கேஷ்பர் அப்படிங்கிற ஒரு பிராண்டட்ல 99.99 பியூரிட்ல இருக்கக்கூடிய அக்சஸரீஸ், அதாவது ஸ்பீக்கர்ஸ் கேபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் பனானா பின், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள், எவரிதிங் எல்லாமே பிரீமியமா இருக்கக்கூடிய பிராண்ட மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலிப்ரேஷன். இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஹோம் தியேட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க. பட் ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷனும் முடிச்சிடுறீங்க. பட் கேலிப்ரேஷன் அப்படின்னு வரும்போது, அதில இருக்கக்கூடிய ஆடியோ மைக்க போட்டு தான் கேலிப்ரேஷன் பண்ணிடுறீங்க. நெறைய டீலருமே அதான் பண்றாங்க. பட் இதில பெர்ஃபெக்ஷன் இருக்குமான்னு கேட்டா, ஒரு கேள்விக்குறின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில நம்ம வந்து கஸ்டமருக்கு REW சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் நம்ம பண்ணி குடுத்துட்டுருக்கிறோம். இந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம ரூமோட அனலைஸ் மோட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு, அந்த ரூமுக்கு மோட்ஸுக்கு ஏத்த மாரி அந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, என்ன ஹெர்ட்ஸ், என்ன ரீச் ஆகுது, ஸோ சப்வூஃபர் ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட் இது 2யுமே 2 எப்படி நம்ம மெர்ஜ் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்டா, அதாவது ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸா, ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்துட்டுருக்கிறோம். அந்த வகையில இந்த கஸ்டமருக்கு பிரீமியம் கேட்டகரில இருக்கக்கூடிய REW சாஃப்ட்வேர் தான் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் நம்மள கூப்பிட்ட ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கேலிப்ரேஷன். நான் நெறைய டீலருக்கு பார்த்துருக்கேன். பட் கேலிப்ரேஷன் நெறைய பேர் இம்பார்ட்டன்ட் குடுத்ததில்ல. நீங்க அதுக்கு மஸ்ட்டா குடுக்குறீங்கன்னு அந்த ஒரு ரீசன வச்சு தான் நம்மள இந்த கஸ்டமர் கூப்ட்டுருந்தாங்க. அந்த வகையில இந்த கஸ்டமருக்கும் நம்ம பிரீமியம் கேட்டகரில இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் பண்ணி குடுத்துருந்தோம்.
கஸ்டமர் பிளேஸில் ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் செட்டப் நம்ம பண்ணி முடிச்சிருக்கிறோம். செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது டெனான் ஏவி ரிசீவர். ஸோ ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் டெனானில் X1700H நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபரும் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் நம்ம வந்து பிராண்ட் நியூவாக கொடுத்துருக்குறோம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போல்கா ஆடியோவில் T15 அதாவது 2 சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸும் அதே சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸை ஃப்ரண்ட்டுக்கும் சரவுண்டுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸும் ஒன்று வந்துட்டு அதே சேம் போல் சீரிஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து புதுசாக வந்து இங்கே அடிஷனல் ஒரு சப்வூஃபரும் ஒரு டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 7.2 டால்பி அட்மாஸ் வித் சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ் கேபிள், சப்வூஃபர் கேபிள், பனானா பின் இது எல்லாமே பிராண்டட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கஸ்டமர் பிளேஸை பொறுத்த வரைக்கும் ரூமில் கொஞ்சம் எக்கோ இருக்குது. இது கஸ்டமர் நம்ம சஜஷனாக கொடுத்துருக்குறோம். இதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் கரெக்டான ஃப்ரண்ட் ஸ்டேஜ் உங்கள்கிட்ட இல்லை. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸோ இல்லை ஒரு ப்ராப்பர் புக் ஷெல்ஃபோ போகணும்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். அது அடுத்த பட்ஜெட்டில் நம்மகிட்டயே வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரு சஜஷன் நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஸ்பீக்கர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம வந்து ஃபுல் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ பேக் சைடு வியூ பொறுத்த வரைக்கும் இதுதான். இது ஒரு 7.2 சேனல் அப்படிங்கிறதுனால சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் அட்மாஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் மோனோப்ரைஸ் பிராண்டில் நம்ம வந்து சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே வந்து ஃபால் சீலிங் வந்து ஏற்கனவே கஸ்டமர் லே பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபால் சீலிங் நம்ம கட் பண்ணி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் லே பண்ணி கொடுத்துருந்தோம். சரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த சரௌண்டோட பொசிஷன் வந்து ராங்காக இருந்தது. ப்ளஸ் அந்த சரௌண்டோட பொசிஷன் நம்ம மாற்றி கொடுத்துட்டு ஒயரிங் எல்லாமே ப்ராப்பராக நம்ம லே பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுதான் பேக் சைட்ஸோட உங்களுக்கு பொசிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் வியூசோனிக்கில் ஒரு ஹெச்டி ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணல, வாலில் ப்ரொஜெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் போகணும்னு சொல்லி கஸ்டமர் சஜஷன் கொடுத்துருக்குறோம். ஓவராலாக இந்த கஸ்டமர் பிளேஸில் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ அடுத்த லெவல் கஸ்டமர் அப்கிரேட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நாம சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் என்ன தேவைப்படுது, இல்லை ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் நீங்கள் வெளியில் வாங்கிட்டீங்க, அதை இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷன் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்ககிட்ட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ அண்ட் யூசர் கேட்டகரி ரெண்டுமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். யூசர் கேட்டகரியாக இருந்தாலும் மின் கேட்டகரி மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.